உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பேராஷூட் வழியா இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கிறதெல்லாம் மனுஷங்க கிடையாது, எல்லாமே பீவர்ஸ். இந்த பெரிய சைஸ் பெருச்சாலி மாதிரி இருக்கும்ல, இந்த நார்னியா படத்தில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, அதே பீவர்ஸ் தான். அதுங்களை தான் அமெரிக்காவில் பல நூற்றுக்கணக்கான பீவர்ஸை இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதுலேயும் குறிப்பாக பாலைவன பகுதிகளாக இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் அவங்க விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணணும்? ஆரம்பத்தில் அமெரிக்க அரசாங்கமே இது தேவையே இல்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் போக போக தான் இந்த பீவர்ஸ் புதுசாக போய் சேர்ந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுச்சு, அதால் என்ன நன்மைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இது இவ்வளோ முக்கியமான உயிரினமா அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக எவ்வளோ போராடினாலும் மனுஷங்களால் செய்யவே முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த பீவர் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சிருது. என்னடா இது எலித்தொல்ல மாதிரி இருக்கு அப்படின்னு தான் ஒரு காலத்தில் அமெரிக்காக்காரங்க நினச்சி இதை முற்றிலுமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணி இந்த பீவர்ஸோட எண்ணிக்கை அவங்க நாட்டில் ஒட்டுமொத்தமாக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பீவர்ஸால தான் நம்ம அமெரிக்காவே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கே அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் அவங்க பண்றாங்க, பீவர்ஸ் ஏன் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போறோம். பீவர்ஸ் எப்படி அணை கட்டுது, அது எதுக்காக அந்த அணையை கட்டுது, அதோடைய வாழ்க்கை முறையே எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வருவோம். இப்போ அமெரிக்காவை எப்படி பீவர்ஸ் காப்பாற்றுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு காலத்தில் அமெரிக்கர்கள் இந்த பீவர்ஸை ஒட்டுமொத்தமாக வெறுத்தாங்க. எவ்வளவோ கொடுமைகள்லாம் பண்ணி அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தேதியில் அமெரிக்காவில் பீவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 to 15 மில்லியன், அதாவது ஒரு 1.5 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இதையே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த 1900களோட ஆரம்ப கட்டத்தில் பீவர்ஸோட எண்ணிக்கை அமெரிக்காவில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1 லட்சம் தான் இருந்திருக்கு. பரவாயில்லையே, 1 லட்சமாக இருந்தது அடுத்த ஒரு 120 வருஷத்துலேயே ஒரு 15 லட்சமாக கொண்டு வந்துட்டாங்களே, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே வைக்கிறாங்க. என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். அதாவது ஒரு 400-500 வருடங்களுக்கு பின்னாடி, அந்த 15ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அமெரிக்காவுக்கு வந்து சேர்றதுக்கான கடல் வழி பாதையை இந்த ஐரோப்பியர்கள் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ள வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வட அமெரிக்கா முழுக்க இந்த பீவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போது அது 400-600 மில்லியன், அதாவது 40-60 கோடி பீவர்ஸ் வரைக்கும் வட அமெரிக்காவில் மட்டுமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இவ்வளோ அதிகமாக இருந்த அந்த பீவர்ஸோட எண்ணிக்கை தான் அடுத்த 400 வருஷத்துலேயே வெறும் 1 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு அதை குறைச்சிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர் ட்ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் அந்த பீவர் வீடியோ, அதை பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீவரோட உடம்புல அதோட முடி ரொம்ப அதிகமான திக்னஸோடு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த முடியில் ஒரு எண்ணெய் திரவத்தை அது தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, பீவர்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் தான் டேம் கட்டுது. அப்போ தண்ணியில் தான் ரொம்ப அதிகமான நேரத்தை செலவிடும். அப்படிங்கிறப்போ அது தண்ணியிலே இருந்துச்சுன்னா உடம்பு சொதன்னு எப்பயுமே ஈரமாகவே இருந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ அந்த ஈரத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட உடம்புல இந்த மாதிரி ரொம்ப திக்கான முடியும், அதில் வந்து ஒரு எண்ணெய் பசையும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால அதோட உடம்புல அந்த தண்ணி வந்து ஒட்டிக்கிட்டே இருக்காது. இந்த ஒரு விஷயம் நடக்குதுல்ல. இப்போ இதை பார்க்குற ஐரோப்பியர்களுக்கு வந்து இதை வச்சு நம்ம ட்ரெஸ் செய்யலாம், அதுலேயும் குறிப்பாக கோட்டு, தொப்பி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா அது ஒரு ஃபேஷன் ஐக்கானாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து தண்ணியிலேருந்து நம்மளை காப்பாற்றும், குளிருக்கு நல்லா கதன்னு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நாம் இந்த பீவருடைய முடியை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க இப்படி அமெரிக்காவுக்கு வந்து பீவர்ஸை பார்த்து அதுலேருந்து முடி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணலை. அதுக்கு முன்னாடி அவங்க யூரோப்பாவில் தானே வந்தாங்க. அங்கே ஐரோப்பாவில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பீவர்ஸை ஏற்கனவே இந்த மாதிரி வேட்டையாடி அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய முடியை வச்சு ஏற்கனவே ட்ரெஸ்ஸு, தொப்பி, கோட்டு இதெல்லாம் தச்சு போட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே அமெரிக்காவுக்கு வரும்போது, ஆஹா யூரோப்பை விட இங்கே நிறையா இருக்கே, போட்டு தள்ளுங்கடா அப்புறாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாறுமாறாக வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தனியாக டீம் அமைக்கிறாங்க, வேட்டையாடுற கொடுக்குறவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க, ட்ராப்ஸ் அமைக்கிறாங்க. இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த பீவரோட எண்ணிக்கையை தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இதுனா, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகளுக்கு இந்த பீவர்ஸ் மிகப்பெரிய தொல்லையா இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பீவர்ஸோட முக்கியமான வேலை என்ன, நதி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஓடையில அதுங்க வந்து ஒரு டேமை கட்டி அந்த நதியோட போக்க கொஞ்சமா தடுத்து நிறுத்திடும். இப்போ இந்த
மாதிரி ஒரு நதியிலையோ இல்லை ஓடையிலையோ அதுங்க டேம் கட்டும்போது அந்த தண்ணியை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கரெக்டாக தண்ணி வந்து சேர்றதில்லை. அதனால அவங்களுடைய அந்த விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. இது போக ஒரு பண்ணை அமைக்கலாம், இங்கனுக்குள்ள நிறைய மரம் இருக்குது, இங்கனுக்குள்ள பண்ணை அமைச்சோம்னா இயற்கையாகவே ஒரு ஷேடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பீவர்ஸ் அங்கே வந்து அந்த மரத்தையே ஒட்டுமொத்தமாக கடிச்சு அதை டேம் கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால இந்த பீவர்ஸே தொல்லையாக இருக்குது, எப்படியாவது கொண்டு தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொரு பக்கத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இது ரெண்டு விஷயமும் சேர்ந்து தான் 15ஆம் நூற்றாண்டில் 40லேருந்து 60 கோடியா இருந்த பீவர்ஸோட எண்ணிக்கை அடுத்த 400 வருஷத்துல வெறும் 1 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஆனால் நல்ல வேலையா அந்த சமயத்தில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, அந்த 1800களோட கடைசி காலகட்டத்தில் இந்த பீவருடைய அந்த முடியில் செஞ்ச அந்த தொப்பி கோட்டு இதெல்லாம் போடுறது பெரிய அளவில் ஃபேஷனாக இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நிறைய பேர் வந்து அதை வாங்க வேணாம், இது எதுக்கு, இது பழசில் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் அப்போ இருந்த அரசாங்கங்களுமே பீவர்ஸ்லாம் கொல்லாதீங்க, அதுங்க பாவம், அதுங்க விட்டுடுங்க, இந்த மாதிரியான பிரச்சாரங்களை அதிகமாக பண்ணுறாங்க. இந்த ரெண்டு விஷயங்களாலேயும் தான் அந்த பீவர்ஸோட எண்ணிக்கை அப்போ மிச்சம் இருந்தது மட்டும் தப்பிச்சு போகுது. இல்லைன்னா அடுத்த 50 வருஷத்துலேயே அந்த 1 லட்சத்தையும் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணியிருப்பாங்க. எப்பா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பீவர்ஸ் எல்லாம் தப்பிச்சு பிழைக்குது. ஆனால் அந்த சமயத்தில் தான் 1948ல் வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, பேராசூட் வழியாக பீவர்ஸை கீழே போடுறது, அந்த விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா 1948 அப்படிங்கிறது 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு அடுத்த சில வருடங்கள் தான். இப்போ 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நகர்ப்புறங்களில் வாழ்ந்த நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களில் போய் வாழ்ந்துடலாம், இல்லைன்னா அந்த செமி ஆரிட் லேண்ட்ஸ், அதாவது முழுசா பாலைவனமாக இருக்காது, அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு காட்டு பகுதியாகவும் இருக்காது, ரொம்ப ஓப்பனான ஒரு லேண்டாக இருக்கும், அங்கங்கே வந்து வெஜிடேஷன் இருக்கும், ஆனால் நிறைய திறந்த வெளி இடமா வந்து இருக்கும். இப்போ இந்த திறந்த வெளி இடத்தை சூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே ஒரு பண்ணை அமைக்கலாம், சின்னதாக விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய மக்கள் வந்து நகர்ப்புறங்கள்ல இருந்து இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஐடாஹோ அப்படிங்கிற மாகாணத்தில் நிறைய மக்கள் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து செட்டில் ஆனவங்களுக்கு இந்த பீவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லை கொடுக்குறதா அவங்க நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், என்னன்னா அதுங்க வந்து நதி போகக்கூடிய இடத்துல டேம் கட்டுறதுனால அவங்களோட விவசாயம் பாதிக்கப்படுது, அந்த மரங்களை கட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சரியான நிழல் கிடைக்காம போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது சரியான தொல்லையாக இருக்குது, இதுங்களை எப்படியாவது போட்டு தொலைணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முதல்ல அதை கொல்லலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வேற சிலர் வந்து இதுக்கான யோசனைகள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கொல்றதுக்கு பதிலாக நம்ம வேற இடத்துல கொண்டு போய் விட்டுறலாம், அங்கே போய் அது உயிரோடவாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ முதல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா தரை வழியாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் தரை வழியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆகும் அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம தரை வழியாக எடுத்துகிட்டு போனோம்னா அது சூடு தாங்காமல் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வேறு ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பேராஷூட்ஸ் வழியாக வேறு இடத்துக்கு ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த போர் விமானங்கள்லாம் சும்மா தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது ரொம்ப கம்மியான காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தினதாக அவங்க நினச்ச ஒரு 76 பீவர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பீவர்ஸை செலக்ட் பண்ணி அதை அவங்க சொன்ன மாதிரியே பேராஷூட்லேருந்து கீழே ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு பீவர்ஸை பேராஷூட் வழியாக ட்ராப் பண்ணுறீங்க, சரி அந்த பாக்ஸ்லேருந்து அதுங்க எப்படி வெளியே போகும், அதுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே தான் அவங்க ஒரு மெக்கானிசத்தை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த பாக்ஸை கீழே ட்ராப் பண்ணும்போது அது தரையில் பட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி அந்த பீவர்ஸோட கதவு திறந்து அந்த பீவர்ஸ் வெளியே போகிற மாதிரி தான் அதில் செட் பண்ணுறாங்க. இதுதான் இதோட பிளான். அவங்க நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கரெக்டாக வேலை செய்யாமல் முன்கூட்டியே அது ஆக்டிவேட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பாதி வழியிலே அந்த பீவர் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி வெளியே விழுந்து அது இறந்து போயிடுது. மற்றபடி மற்ற 75 பீவர்ஸுமே நல்லபடியாக கீழே ட்ராப் ஆகி அதுங்க அந்த காட்டு பகுதியில் போய் வாழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணவங்க ஆரம்பத்தில் நினச்சது, தொல்லை பண்ணக்கூடிய பீவர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் செட்டில் ஆகிறோம், இதனால் எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர், எதுக்கே தேவையில்லாமல் காசை வீணாக்கிட்டு இருக்கீங்க, கம்மியான காசு தான் இருந்தாலும் அதையும் ஏன் வீணாக்கிட்டு இருக்கீங்க, மொத்தமாக கொண்டு முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் போக போக தான் இவங்க பண்ண ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி புரியறதுக்கு அமெரிக்காவில் வேற ஒரு விஷயம் நடக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய அந்த 1970, 80 இந்த காலகட்டத்திலலாம் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வந்து மாறி நடக்கிறத வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. என்னன்னா, பொதுவாகவே அந்த மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கே வரக்கூடிய அந்த தண்ணீருக்கான முக்கியமான சோர்ஸாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பனிக்காலங்களில் அந்த மலைகள் மேலே அதிகமான பனி அப்படியே விழுகுது. அதுக்கப்புறமா அது வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி நதியாக வந்து ஓட ஆரம்பிக்குது. இதுதான் நேச்சுரலான அங்கே ப்ராசஸ். அதாவது பனிக்காலங்களில் பனி விழுகும், அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் அது வந்து தண்ணியாக அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஆனால் இந்த 1970, 80 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நதியாக ஓடக்கூடிய அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வறண்டு போக ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா நதிகளிலுமே தண்ணி ஓடிட்டு இருக்கும். ஆனால் அந்த 70, 80களுக்கு அப்புறமா இந்த நதிகள் எல்லாமே வறண்டு போயிட்டே இருக்கு. என்னடா இது, பனிப்பொழிவு கரெக்டாக தான் இருக்கு, அப்புறம் எப்படி நதி வறண்டு போக முடியும்? இப்படி நதி வறண்டு போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மீன்களுடைய எண்ணிக்கை கம்மியாகுது, அந்த மீன்களை நம்பி வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க.
அப்போ தான் அவங்களுக்கு முக்கியமான மிஸ் ஆகக்கூடிய அந்த லிங்க் எது அப்படிங்கிறது புலப்படுது. அது என்னங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீவர்ஸ் தான். அதாவது பீவர்ஸோட முக்கியமான வேலை என்ன? நதி ஓடிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நடுவில் ஒரு அணையை கட்டும். அது மூலமாக தண்ணி அங்கேயே தேங்க ஆரம்பிக்கும். அப்போ நிறைய தண்ணி வந்து சேரும் போது அந்த நதி ஓடக்கூடிய அந்த பாதை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். அப்போ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து செழிப்பாக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய உயிரினங்கள் அங்கே வந்து வாழும். நிறைய மரங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலே வந்து முன்ன இருந்ததோட வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இதுதான் பீவர்ஸோட வேலை. இப்போ அந்த பீவர்ஸையே தாறுமாறா முன்னாடி இந்த ஜென்ரேஷனே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் அங்கே நடக்காமவே போயிருச்சு. அப்போ ஒரு நதி ஓடிட்டு இருந்ததை நம்ம ஸ்டாப் பண்ணி அங்கங்கே வந்து இயற்கையாகவே சின்ன சின்னதாக பீவர்ஸ் தடுத்ததுனால தான் அந்த இடத்துல நதி வறண்டு போகாமல் தொடர்ந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் பீவர்ஸே அழிச்சிட்டதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் தண்ணி ஓடக்கூடிய காலத்திலே எங்கள் தண்ணி இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் பீவர் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணமே, அதோடைய இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க டிராப் பண்ண இடத்துல இந்த பீவர்ஸை டிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறமா அங்கே இந்த குட்டி குட்டி அணைகள் நிறைய உருவாகி அந்த இடம் செழிப்பாக இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா தான் அப்போ காஞ்சு போன இடங்கள்ல நம்ம பீவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பீவர்ஸை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முன்னாடி காலங்களில் அங்கே பீவர்ஸ் ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு தான், இடையில அதுங்க அழிக்கப்பட்டதுனால தான் இந்த இடத்துல இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறனால அந்த இடத்துக்கு அவங்க ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுல குறிப்பாக 2 நதிகள் பிரைஸ், சான் ரஃபேல் அப்படிங்கிற அந்த 2 நதிகளில் வந்து முன்னாடி இருந்ததா ரொம்ப வறண்டு போக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால 2019 2021 இந்த 2 வருஷங்களில் மட்டுமே மொத்தம் 47 பீவர்ஸ் அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பாலைவனமாக மாறிட்டு இருக்கக்கூடிய இடமா எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடங்கள்ல எல்லாமே நிறைய பீவர்ஸ் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண் முன்னாடியே நிறைய ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது. அங்கே வந்து அடுத்த சில மாதங்களே அதுங்க வந்து டேம்ஸ் கட்டுது. அதனால அங்கே தண்ணி அதிகமாக சேர ஆரம்பிக்குது. தண்ணி சேர ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இயற்கை சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட நிறைய இடங்கள்ல இந்த பீவர்ஸ் நிறைய முக்கியமான மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி இயற்கை சூழலில் அதுங்க நிறைய முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உதவியும் அதுங்க மனுஷங்களுக்கு பண்ணி கொடுக்குது. அதுதான் காட்டுத்தீயிலேருந்து அமெரிக்காவோட காடுகளை காப்பாற்றுறது. என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கலிஃபோர்னியா, உட்டா, ஐடாஹோ இந்த மாதிரியான மாகாணங்களில் ஒவ்வொரு வருஷமுமே காட்டுத்தீ நிறைய இடங்கள்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அழிஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகிறது, இதனால டூரிசம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது 2018 2019 இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து முழுக்க காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டுமே எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் அப்படியே இருந்திருக்கு. அதே எப்படி சுற்றி இருக்கக்கூடிய இடம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, அந்த இடத்துல மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே இந்த பீவர்ஸ் டேம் கட்டியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பீவர்ஸ் டேம் கட்டியிருக்கனால என்ன ஆகும், அந்த இடத்துல தண்ணி தொடர்ந்து தேங்கியே இருக்கும். அப்போ தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அங்கே ஒரு காட்டுத்தீ ஏற்படும் போது அந்த காட்டுத்தீயால் அங்கே தண்ணி இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த முடியாமல் போகுது. இப்படி அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை மட்டும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள், ஒரு பறவையாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு தவளையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மற்ற உயிரினங்களுமே இந்த பீவர்ஸ் தொடர்ந்து காட்டுத்தீயிலேருந்து காப்பாற்றிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆஹா, இந்த பீவர்ஸ் அமெரிக்காவுக்கு இவ்வளோ முக்கியமா அப்படிங்கிறது இந்த அமெரிக்காரர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் முடியுமோ இன்னும் அதிகமான அளவில் இந்த பீவர்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த காட்டுப்பகுதியில் வந்து காட்டுத்தீயிலேருந்து மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்கள்லேருந்து காப்பாற்றுறது இந்த பீவர்ஸால் தான் முடியும் அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இது அமெரிக்காவில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து இந்த மாதிரியான இடங்கள்லையும் இந்த பீவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆன மற்ற இடங்கள்லையுமே அது என்ன மாதிரியான நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுமே தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால அங்கேயுமே இந்த பீவர்ஸை காப்பாற்றுறதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதில் எனக்கு இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா, அமெரிக்காவில் பீவர்ஸ் இருந்துச்சு, நீங்கள் வேற ஒரு கண்டத்துலேருந்து வந்தீங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த பீவர்ஸ் வந்து அங்கே ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஏதாவது பண்ணாங்களான்னா இல்லை, அவங்க அந்த பீவர்ஸோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேற ஒரு இடத்துலேருந்து வந்து இந்த இடத்துல இந்த பீவர்ஸ் தேவையே இல்லையே, இதுங்க எதுக்காக வாழுது அப்படின்னு நினச்சி அந்த பீவர்ஸை கொண்டு முடிச்சிட்டிங்க. கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 300 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இந்த பீவர்ஸ் நமக்கு தேவையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த விஷயத்தை முட்டாள்தனம் சொல்கிறதா இல்லை அடிமுட்டாள்தனம் சொல்கிறதா,
எனக்கு தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விஷயங்கள் பண்ணுறதுல, அதுலேயும் குறிப்பாக அந்த கிறுக்குத்தனமான விஷயங்களை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுல அமெரிக்காக்காரர்களையும் ஐரோப்பாக்காரர்களையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயத்தை டீல் பண்ணியிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஐரோப்பாவில் இருந்த ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனிதர்களுடைய விதைப்பை இருக்குல்ல, அந்த விதைப்பையோட சேர்த்து குரங்குகள், அதுலேயும் குறிப்பாக மனித குரங்குகள், போனோபோ, இந்த மாதிரியான குரங்குகளோட விதைப்பையை எடுத்துகிட்டு வந்து அதை மனிதர்களுடைய விதைப்பையில் சேர்த்து தச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் யார் ஒத்துக்கிட்டா பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களோட உடம்புல இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ரிசல்ட்ஸ் இந்த ஆப்ரேஷன் கொடுத்துருக்க முடியும்? இது மட்டும் இல்லாமல் பெண்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, பெண் குரங்குகள் எடுத்துகிட்டு வந்து அதுங்களோட உடம்புல மனித பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஓவரிஸை எடுத்துகிட்டு வந்து இந்த பெண் குரங்குகளோட உடம்புல செலுத்துறாரு. அதுக்கப்புறமா ஆண்களோட, அதாவது மனித ஆண்களோட விந்தணுக்களை எடுத்துகிட்டு வந்து அதை இந்த பெண் குரங்குகளுடைய அந்த ஓவரிஸ்குள்ளே செலுத்துறாரு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு மக்களும் நிறைய ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க, எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அதுக்கு ஒத்துக்கிறாங்க? இப்படி பண்ணதுனால மனிதனோட உடம்புல என்ன நடந்துச்சு, இதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு சைடில் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்.